முக்கிய செய்தி. கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கான சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர் வணக்கம். தற்பொழுது மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்கள். கடந்த கூட்டத்தொடர்ல கள்ளக்குறிச்சி சம்பவத்தின் எதிரொலியாக கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில அதை தயாரித்து விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் வரை தண்டனை தொகையை உயர்த்தி கடுமையான சட்டத்தை மசோதாவாக பேரவையில் கொண்டு வரப்பட்டது. அந்த மசோதா என்பது 29ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார், கையெழுத்து பெற்றிருக்கிறார். இதன் அடிப்படையில அது அரசிதழில் வெளியிடப்படும். அந்த வகையில கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் நேற்று ஒப்புதல் அளித்து கையொப்பமிட்டிருக்கிறார். இந்த மசோதா கடந்த 23 குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்டது. கள்ளச்சாராயத்தை ஒழிக்கும் வகையில அதில் ஈடுபடக்கூடிய நபர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இடம் அனைத்தையும் பரிமுறைப்படுத்தி அதற்கான தண்டனையையும் அபராத தொகையும் அதிகரித்து அதற்கான அதிகாரங்களும் வழங்கப்பட்டதற்கு உண்டான சட்ட மசோதா என்பது நிறைவேற்றப்பட்டது. 10 லட்சம் வரை அபராத தொகை, கடுங்காவல் தண்டனை என்பது அதனுடைய சாராம்சமாக இருந்தது. தமிழ்நாட்டிலிருந்து கள்ளச்சாராயத்தினுடைய அச்சுறுத்தலை முற்றிலுமாக ஒழிப்பது அவசியம் என்று அரசு கருதி கள்ளச்சாராயத்தின் கலக்கக்கூடிய குடித்தன்மையை இழந்து எரிசாராயம், மெத்தனால் போன்ற தடை செய்யப்பட்ட மதுபானங்களால் விலை மதிப்பட்ட உயிர்களுக்கு இறக்க நேரிடுவதால் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தண்டனையை அதிகரிக்க வேண்டும் என்பது அரசினுடைய எண்ணமாக இருந்தது. அதை பிரதிபலிக்கும் வகையில தமிழக சட்டப்பேரவையில சட்ட மசோதா என்பது கடுமையாக்கப்பட்டது. அந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். நாளை அது அரசிதழில் வெளியிடப்படும் அப்படிங்கிறது தான் தற்போதைய தகவலாக உள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.